இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முன்விரோதம் காரணமாக அந்த முகாமின் தலைவர் சிவகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில முகாமில் உள்ள கொலையாளிகளின் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டு சூறையாடிய சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ அணைக்கப்பட்ட நிலையில இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது. இந்த முகாமின் தலைவராக இலங்கையைச் சேர்ந்த சிவகுமார் என்கிற கண்ணா என்பவர் பொறுப்பு வகித்து வந்தார். இவருக்கு திருமணமாகி தேவிகா என்கிற மனைவியும் 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இந்த சிவகுமாருக்கும் இதே முகாமை சேர்ந்த செல்லா மற்றும் அவரது சகோதரர் கண்ணா என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று இரவு முகாமில் இருந்தபோது சிவகுமாரை வழிமறித்த செல்லா மற்றும் அவரது சகோதரர் கண்ணா ஆகிய இருவரும் அவரை ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் அவருக்கு உதவி மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில இந்த சிவகுமாரின் ஆதரவாளர்கள் செல்லா மற்றும் கண்ணா ஆகியோரின் வீட்டை சூறையாடி இந்த வீட்டிற்கு தீ வைத்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அடுத்து அங்க வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த முகாமில இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.